ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து ரூ. 550 கூலியாக பெறுகிறார்கள். ஏபி இருவரும் 7/11 பங்கு வேலையை செய்து முடிக்கிறார்கள் எனில் சி பெறும் தொகை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யறாங்க, அதுக்கு ரூ. 550 சம்பளம் கிடைக்குது, 550 கிடைக்குது. ஏ மற்றும் பி 2 பேர் மட்டும் 7/11 பங்கு வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க, மீதி வேலையை சி செஞ்சிருப்பாரு. அப்ப இங்க என்னங்கிறாங்க, ஒரு வேலை அப்படிங்கிறாங்க. இந்த 1 மைனஸ் இங்க 7/11, 1 × 11 11 - 7 4/11. இந்த வேலையை சி செஞ்சிருப்பாரு, இந்த வேலையை இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த வேலையை சி செஞ்சிருப்பாரு. அப்ப இந்த பங்கு வேலைக்கான சேலரி சிக்கு போவோம். அப்போ 550 × 4/11. 550 கேன்சல் பண்ண 11 5 டைம், இங்க 50, 5 20, 200 ரூபாய். சிக்கு போற தொகை எவ்வளவுனா 200 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து 800 வருமானமாக பெறுகிறார்கள். ஏசி மற்றும் 5/8 பங்கு வேலையை செய்து முடிக்கிறார்கள். பி பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.